ஜூலியினுடைய வருங்கால கணவர் முகமது இக்ரீம் குக் வித் கோமாளி மூலமாக காதல் ஏற்பட்டிருக்கு. மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாருன்னு இப்போ எல்லோருமே அதை பற்றி தான் பேசி வந்துட்டுருக்காங்க. தான் காதலிச்சு வரக்கூடிய நபரின் முகத்தையும் அவரின் பெயரையுமே வெளியிட்டிருக்காங்க பிக் பாஸ் புகழ் ஜூலி. இதையடுத்து மாப்பிள்ளையை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ரசிகர்கள்னு எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. பிக் பாஸ் ஜூலியை திருமணம் செய்து கொள்ள போகும் நபரின் பெயர் முகமது இக்ரீம். அவர் என்ன வேலை செய்கிறார் அப்படின்னு இப்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. தமிழில் பிக் பாஸ் நிகழ்ச்சி துவங்கியப்போ அதில் கலந்துக்கிட்டவங்க தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பங்கேற்று கோஷமிட்ட பிரபலமான ஜூலி. பிக் பாஸ் வீட்டில் ஜூலியை பார்த்தவங்க இந்த வீர தமிழச்சிக்கு டைட்டில் இது வீர தமிழச்சிக்கு தான் டைட்டில் அப்படின்ற மாதிரி முதல்ல தெரிவித்தாங்க. ஆனால் அதற்கு பிறகு ஆரவுக்கு டைட்டில் கிடச்சது தனி கதை. இந்த நிலையில் ஜூலியின் நிச்சயதார்த்த வீடியோ புகைப்படங்களில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துச்சு. இதோடைய பெரிய விவாதமே நடந்துச்சுன்னு தான் சொல்லணும். நிச்சயதார்த்தத்தில் மாப்பிள்ளையினுடைய முகம் தெரியும்படி இருக்கும் புகைப்படங்களை முதல் முறையை வெளியிட்டு அவங்கள பற்றி பெரிய போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க ஜூலி. ஜூலியை காதலிக்கிறவரோட பேர் முகமது இக்ரீம். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வச்சுருக்காராம். குக் வித் கோமாளி ஷோ ஏற்பாட்டாளராக இருந்தாராம் இக்ரீம். அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது முகமது இக்ரீமை சந்திச்சாங்களா ஜூலி. பின்னர் அவங்களுக்கிடையே காதல் ஏற்பட்டு திருமண நிச்சயதார்த்தம் வரை போயிருக்கான். இப்போ இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அவனுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தேடி கண்டுபிடித்து பார்த்துட்ருக்காங்க ரசிகர்கள். சமூக வலைதளத்தில் ஒரே ஒரு ஆளை தான் ஃபாலோ செய்கிறாரா இக்ரீம். அது வேறு யாரும் கிடையாது, அவங்களுடைய வருங்கால மனைவியான ஜூலி. இக்ரீமுக்கு ரேஸ் அப்படின்னா பிடிக்குமா. அப்பப்போ ஃபோட்டோஷூட் நடத்தி அந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருக்காரு. ஜூலி வெளியிட்ட நிச்சயதார்த்த வீடியோவுக்கு இது வரைக்கும் 4.8 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு தான். அதையும் இருவரும் இன்ஸ்டா ஸ்டோரியில் ஷேர் பண்ணியிருக்காங்க. முன்னதாக ஜூலி தன் நிச்சயதார்த்த புகைப்படங்களில் மாப்பிள்ளையின் முகத்தை காட்டாமல் போக, அதே நேரத்தில் நிவேதா பெத்ராஜும் தன் நிச்சயதார்த்த புகைப்படத்தை நீக்க ரசிகர்கள் இரண்டையும் சேர்த்து வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிவேதாவை திருமணம் செய்ய இருந்த ரஜித் இப்ரான் தான் ஜூலியை திருமணம் செய்து கொள்ள போகிறாருன்னு சமூக வலைதளங்களில் பரபரப்பான விவாதம் இருந்துச்சு. ஜூலி வெளியிட்ட வீடியோவில் மாப்பிள்ளையின் முகம் தெரிஞ்சாலும் முழுதாக தெரியல. இதையடுத்து மாப்பிள்ளை கண்டிப்பாக நிவேதாவின் எக்ஸ் தான் எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் இப்போ முகமது இக்ரீமின் முகம் நல்லா தெரியும்படி புகைப்படங்களை வெளியிட்டு என் மாப்பிள்ளை வேறு யாரின் எக்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க ஜூலி. இந்த விஷயம் இப்போ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.